மாப்பிள சம்பா ரைஸ் வச்சு ஹெல்த்தியான ஆப்பம் செய்யலாமாங்க. 1 டம்ளர் அளவுக்கு மாப்பிள சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டம்ளர் இட்லி அரிசி IR 20 எடுத்துக்கலாங்க. நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். உளுந்து வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மொட்டு உளுந்து கூட 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த 4யுமே 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா 3 மணி நேரம் ஊறினா போதுங்க. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி மட்டும் 1/2 டம்ளர் சிகப்பு அவல் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு 6 மணி நேரம் குறைஞ்சது புளிக்கணுங்க. தேவையான அளவு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 6 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு புளிச்சாதான் நம்மளுக்கு ஆப்பம் வந்து ஓட்ட ஓட்டையாக சூப்பராக வருங்க. லைட்டாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்துட்டு நீங்கள் ஆப்பை ஊற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஆப்பம் வந்து நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாவே வந்துட்டு நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாங்க. ஆப்பம் 3மே சூப்பராக வருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால், குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. நல்லாயிருக்கும்.